தோழர்களே, ஒரு சமூகத்தையே, ஒரு நாகரிக சமூகத்தையே ஒரு காட்டு மிராண்டி சமூகமாக மாற்ற முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியும். அதை செய்தவர்கள் ஆரியர்கள். ஒரு நாகரிகமான சமூகத்தை ஒரு காட்டு மிராண்டி சமூகமாக மாற்றியவர்கள் ஆரியர்கள். அந்த நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் காட்டு மிராண்டிகளாக இருந்த மக்களை ஒரு நாகரீக மக்களாக மாற்றியவர் யார் என்று பார்த்தால் நமது பெரியார் அவர்கள் தான். எப்படி ஒரு நாகரீகமான சமுதாயத்தை காட்டு மிராண்டியாக மாற்றார்கள், அப்படி அந்த காட்டு மிராண்டியாக இருந்த சமுதாயத்தை ஒரு நவீனமாக மாற்றிய பெரியார். இதுதான் சமூகத்தினோட இந்தியாவோட வரலாறாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு மீண்டும் சனாதன பாசிசம் அப்படிங்கிற பேர்ல மீண்டும் என்ன செய்யறா, எல்லா மனிதர்களும் நாகரீக மனிதர்களை மீண்டும் காட்டுவாசியாக மாற்றுவதற்காகத்தான் இந்த சனாதன பாசிசத்தை செயல்படுத்துகிறார்கள். இந்த 2016 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நவீன காலத்துல, அறிவியல் காலத்துல, ஒரு விஞ்ஞான காலத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற நாம இன்னைக்கு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, பெரியார் அம்பேத்கர் போல மிக சிறப்பாக சமூகத்தில் பல கருத்துக்களை விதித்து கொண்டிருந்த இந்த மாநிலத்தை புனித பூமி ஆக்கணும், ஆன்மீக பூமி ஆக்கணும்னு சொல்லி போட்டு எடுத்தோம்னா இந்தியாவை அவங்க ஆர்எஸ்காரவும் பிஜேபிக்காரவும் வடிவமைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சமாதான கட்டமைப்புக்காக இந்தியாவில் இருக்கிற இதுநாள் வரைக்கும் இருக்கிற ஜனநாயக சட்டத்தை அனைத்தும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை அது 60% நாங்கள் கொடுப்போம், 40% மாநில அரசு தான் கொடுப்போம்னு சொல்லி போட்டு அந்த திட்டத்தை ஒழிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இது எப்படி மக்களுக்கு பாதிப்படையுது அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உரிமை. ஒவ்வொரு மனிதனும் வேலைக்கு போகணும், ஒரு காசாவது சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்கிற காசு உரிமையா பெற்றிருந்தா ஒரு மனிதனை ஒரு மனிதனை பார்க்குற அளவுக்கு ஒரு கௌரவமான ஒரு உரிமையான ஒரு மனிதனா பார்ப்பாங்க. இதுதான் ஒரு நாட்டின் சமூகத்தோட வளர்ச்சி. இதுக்காகத்தான் 2005 எல்லா மக்களும் உழைக்கணும், எல்லா மக்களும் சமூக உற்பத்தியில் ஈடுபடணும்னு சொல்லி போட்டு 2005 இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி உரிமை வேலை திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா இது எதுக்காகன்னு கேட்டோம்னா எல்லாரும் இந்த பாப்பானுக்கும் பண்ணையாருக்கும் அடிமையா வேலை செய்யக்கூடாது, காசு வாங்காம வேலை செய்யக்கூடாது. அப்படிதான் நம்ம காலகாலமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இனிமேல் எந்த வேலை செஞ்சாலும் உரிமையா சம்பளம் கேட்கணும், உரிமை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை அழிச்சோம்னா என்னன்னு கேட்டோம்னா மீண்டும் நம்ம என்னன்னா காசு கொடுக்காம ஏவல் வேலைகள் செய்யற ஒரு மனிதர்களா மாறுவாங்க. அப்படிங்கிற இந்த திட்டம் சனாதன கட்டமைப்போட இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு பெரியார் எப்படி ஒரு நாகரிக காலத்துல இந்த சமூகத்தில் உயிர்களுக்கு பல தத்துவங்களையும் பல செயல்பாடுகளும் செஞ்சு கொடுத்துருக்கிறாங்களோ அந்த தத்துவங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு மீண்டும் சனாதன கட்டுமானத்தையே இந்த சமுதாயம் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்வகர்மா போஜனம்னு சொல்லி போட்டு சாதியை வளர்க்குறது, குலத்தொழில் வளர்க்குறத விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த பெரியாரோட நினைவு நாளில் நாம் என்ன செய்யணும்னா இந்த சனாதன கட்டுமானத்தை உடைக்க வேணும், போராடி உடைக்க வேணும். அப்படி நம்ம போராடி உடைக்கவில்லை அப்படின்னா இந்த வரலாற்று காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 3000 வருஷமா நம்ம அடிமையாக தான் இருந்திருக்கிறோம். இந்த கடந்த கால 30 வருஷமாக தான் நம்ம உரிமைகளை பார்க்குறோம், நம்மளுடைய கடமைகள் என்னன்னு நமக்கு தெரியுது, சமூகத்தோட பங்களிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறோம், ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சிருக்கோம், விஞ்ஞானத்தை வளர்ந்துருக்கோம். இந்த கடந்த காலத்து 100 ஆண்டு காலத்து பெரியாரோட காலத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறதா. இந்த 100 ஆண்டு காலத்தை அழிப்பதற்காக இந்த பிஜேபி அரசும் ஆர்எஸ்எஸ் அரசும் ஆன்மீக பூமியா மாற்றணும்னு சொல்லி அவங்க இந்த வேலை செஞ்சுட்டு நம்ம இந்த பெரியாரோட நினைவு நாள் நம்ம சூழலை எடுத்து சனாதன பாசிசத்தை அழிப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.